ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மாஸ்டர்ஸ் பிரம்ம ரிஷி பிதாமகா பத்ரிஜி அவர்களுக்கு என் ஆத்மார்த்தமான நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒன்னஸ் மெடிடேஷன் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். மாஸ்டர்ஸ், நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு பதிவு. இது என்ன பதிவு அப்படின்னா, நிறைய பேர் கேட்டிருக்கிற பிரமிட் அப்படின்னா என்ன, பிரமிட் மெடிடேஷன்னா என்ன, இதனால என்ன பலன் இருக்கு அப்படிங்கிற பல கேள்விகளுக்கான பதில் தான் இந்த பதிவு ஃப்ரெண்ட்ஸ். பிரமிட் அப்படின்னாலே நமக்கு எல்லாருக்கும் ஞாபகம் வருது எகிப்து பிரமிட், எகிப்து கீசா பிரமிட் இல்லைங்களா? உலக அதிசயங்கள்ல இன்னைக்கும் ஒண்ணா அது நிலைச்சு இருக்கு. அதுக்குள்ள வந்துட்டு நிறைய ஆற்றல்கள் இருக்கு, எந்த பொருளையும் கெடாது, அங்க உள்ளார இருக்கிற எந்த பொருளும் கெடாது அப்படின்னு பல விஷயங்கள் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதே போல ஆஹ் எகிப்தியன் லாங்குவேஜ்ல பிரமிட் அப்படின்றதுக்கு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தா பைரா பிளஸ் மிட் அப்படின்னு அதை பிரிக்கிறாங்க. பைரா அப்படின்னா மிகப்பெரிய மகா சக்தி, நெருப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மீட் அப்படின்னா அதன் மைய பகுதி அப்படின்னு பொருள். அதாவது மாபெரும் சக்தியை தனக்குள் மையமாக வைத்திருக்கும் ஒரு அமைப்பு தான் பிரமிட். நமக்கு தெரியும் பிரமிட் அப்படின்னா 4 முக்கோணங்கள் கூரான பகுதியில சேர்க்கிறதன் மூலமாக உருவாகும் அமைப்பு தான் பிரமிட் அப்படிங்கிறது. இந்த பிரமிட் பல தரப்பட்ட விஷயங்களை நமக்கு சொல்லிட்டு இருக்கு. இன்றைய காலத்துல பிரமிட் அப்படின்னா எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா, வாஸ்து எஃபெக்ட் இருக்கு அப்படின்னா அந்த வீட்டுல பிரமிட் எப்படி இருந்தது அப்படின்னா அந்த வாஸ்து எஃபெக்ட் எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா இன்னும் சில பேர் வந்துட்டு பிரமிட் அதுக்குள்ள வந்துட்டு தங்களுடைய கோரிக்கைகளை எழுதி வைக்கிறது மூலமா அது வந்துட்டு நிறைவேறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்கு. சோ இப்படி ஆஹ் உலகியல் வாழ்க்கையில வந்துட்டு அந்த பிரமிடோட விஷயங்களை நாம நிறைய கேட்டுருக்கிறோம். ஆனா இங்க நாம பார்க்க போறது ஆன்மீகமான விஷயங்கள். ஆன்மீகமான விஷயங்கள் மட்டும் கிடையாது, அதை ப்ரூஃப் கொடுத்திருக்கிற, நிரூபித்து காட்டியிருக்கிற அறிவியல் பூர்வமான விஷயங்களையும் சேர்த்துதான் நாம இங்க பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிரமிடோட எனர்ஜியை நாம 3 விதமா பார்க்கலாம். ஒண்ணு வந்துட்டு அதுக்குள்ள அடங்கி இருக்கிற மாபெரும் ஆற்றல், மகா சக்தி. இன்னொன்னு வந்துட்டு அதுக்குள்ள இருக்கிற ஹீலிங் பவர். அந்த ஆற்றல் அப்படிங்கிறது ஹீலிங் சக்தியா எப்படி செயல்படுது அப்படிங்கிறது. மூணாவதா இந்த பௌதீக உடல் தாண்டிய ஆன்மீக அனுபவங்கள் பிரமிடுக்குள்ள எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 விதமான விஷயங்கள் மூலமா பிரமிடை பற்றி நாம தெரிந்து கொள்ளலாம் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல நாம பார்க்க போறது என்ன அப்படின்னா, அதுக்குள்ள இருக்கிற மாபெரும் சக்தி. இந்த சக்தியை பத்தி நிறைய ஆராய்ச்சிகள் இன்றளவும் நடந்து கொண்டே இருக்கிறது. பிரமிடியல் அப்படிங்கிற ஒரு படிப்பே இருக்கு தற்போதைய காலத்துல வந்துட்டு. ஏன்னா அதுக்குள்ள அவ்வளவு அர்த்தங்கள் இருக்கு, அது வந்துட்டு இன்னமும் எல்லை இல்லாம இருக்கு. ஆகையால வந்துட்டு இதை நாம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு படிப்பே இன்னைக்கு உருவாக்கி இருக்காங்க. சோ இந்த பிரமிடுகள் அப்படிங்கிறது உள்ளுக்குள்ள நிறைய சக்தியை சேமிக்கக்கூடியது. எப்படி அது சேமிக்கும் அப்படின்னா, அவங்களுக்கு பூத கண்ணாடி தெரியும். அந்த பூத கண்ணாடி பார்த்தோம் அப்படின்னா அந்த சூரிய ஒளியில காட்டி ஒரு பேப்பர் மேல காட்டும் போது எல்லா சக்தியையும் குவிச்சு அந்த பேப்பர் மேல வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா அது நெருப்பா பத்திட்டு எரியும். இது நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? அப்படிதான் இந்த பிரமிட் அமைப்பு அப்படிங்கிறது என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்தை இயக்கி கொண்டிருக்கும் ஆற்றல் ஒண்ணு இருக்கு இல்லையா? அதுக்கு நம்ம நிறைய பெயர்கள் சொல்றோம். இயற்கைன்னு சொல்லலாம். இந்த பேரண்டத்தில் இருக்கும் ஒவ்வொன்றுமே என்ன எப்படி இருக்குன்னா ஆற்றலோட தான் இருக்கு. அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆற்றல் இருக்கு. சோ எல்லாத்துக்குமான ஒரு ஆற்றல் இயக்கம் அப்படிங்கிறது இருந்துட்டே இருக்கு. அதுதான் நம்ம வந்துட்டு கடவுள்னு சொல்லலாம், கடவுளோட ஆற்றல் அப்படின்னு சொல்லலாம். எல்லா இடத்துலயும் இருக்கிற இந்த பிரபஞ்ச சக்தி அப்படிங்கிறது வந்துட்டு இந்த பிரமிடு கிட்ட வரும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த கூர்முனை பகுதி இருக்கு இல்லையா, அந்த கூர்முனை பகுதி வழியாக உள்ள பிரவேசமாகும்.
அப்படி வர்ற ஆற்றல் வந்துட்டு வெளியே இருக்கிறத விட 3 மடங்கு அதிகமா பிரமிடுக்குள்ள இருக்கும். பிரமிடோட அளவுல உள்ள பார்த்தோம் அப்படின்னா கீழே இருந்து 2/3 அந்த உயரம் இருக்கு இல்லையா, அதுல 2/3 அளவை பார்த்தோம் அப்படின்னா கிங் சேம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. 1/3 வந்துட்டு குயின் சேம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது அந்த கூர்முனைக்கு அருகில போகும்போது அதனுடைய ஆற்றல் அதிகமா இருக்கும். இப்ப பின்னாடி இருக்கிற பிரமிடை பார்த்தா தெரியும், அது கூரா இருந்து விரிஞ்சு வருது. அந்த கூரான பகுதியில இருந்து கிட்ட போக போக நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு இன்னும் ஆற்றல் அதிகமாக இருக்கும். பிரமிடுக்கு வெளியே இருக்கிறத விட பொருட்கள் அப்படிங்கிறது பிரமிடுக்குள்ள இன்னும் பாதுகாப்பாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது என்னன்னா, கீசா பிரமிட்ல வந்துட்டு இறந்து போனவர்களை வச்சு அங்க வச்சிருக்காங்க அப்படிங்கறது சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலேயே மாஸ்டர்ஸ், அங்க வைக்கப்படும் பொருட்கள் எதுவுமே கெடுவதில்லை. நாங்க ஒரு பிரமிட் வாங்கியிருந்தோம். அதாவது தியானத்துக்கு வந்த புதுசுல வாங்கியிருந்தோம். அந்த பிரமிட் ஜஸ்ட் 1/1 பிரமிட் தான் வந்துட்டு. அந்த சின்ன பிரமிட வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறமா எதையும் நம்ம சோதிச்சு பார்க்கணும் இல்லையா? நம்ம வீட்டுக்கு வந்த அந்த பிரமிடு வந்துட்டு ஆற்றலோட இருக்கா, எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த பிரமிடுக்குள்ள ஒரு தக்காளி ஒண்ணு வச்சோம். வச்சு கிட்டத்தட்ட 2 மாசமா அந்த தக்காளி அழுகவே இல்லை. சாதாரணமா நம்மளுக்கு 2 மாசம்லாம் எந்த தக்காளியும் இருக்காது வெளியே வந்துட்டு. ஆனா அந்த தக்காளி அழுகல, ஜஸ்ட் மேல வந்துட்டு சுருக்கங்கள் மட்டுமே இருந்தது. சோ அந்த தக்காளியே அழுகல அப்படின்னா, அதுக்குள்ள அந்த இருக்கிற சக்தி என்ன அளவுக்கு ஆற்றல் வாய்ந்ததா இருக்கும் பாருங்க. அதாவது அங்க இருக்கும் சக்தி நமக்குள்ள பிரவேசிக்கும் போது நம்ம செல்களுக்குள்ள பிரவேசிக்கும். அதன் மூலமா நாம வந்துட்டு ஆரோக்கியமாக இருக்கலாம். அங்க வைக்கப்படும் பழங்களாகட்டும், உணவாகட்டும், எதுவுமே வந்துட்டு கெடுவதே கிடையாது. பால், அதாவது பழங்கள், காய்கறிகள், இதெல்லாம் கூட நாம அங்க வந்துட்டு வைக்கிறதன் மூலமா அதுக்கு எவ்வளவோ கெமிக்கல் யூஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஆனா அந்த கெமிக்கல் எல்லாமே வந்துட்டு குறைஞ்சி அது வந்துட்டு இயற்கையான சக்தியை பெறுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க வந்துட்டு. இது வந்துட்டு நிறைய ஆராய்ச்சிகள் கூட நடந்திருக்கு. சோ நீங்க கூட பண்ணி பாருங்க. அதுக்குள்ள வைக்கிற விதைகள், விவசாயிகள் வந்து விதைகள் நடுவதற்கு முன்னாடி ஒரு நாள் அந்த பிரமிடுக்குள்ள விதைகளை வச்சு நட்டாங்க அப்படின்னா, அந்த செடிகளுக்கு வந்துட்டு இயற்கை பேரிடர்கள் அப்படிங்கிறது தாக்காது. அதாவது வெள்ளத்தாலேயோ இல்ல காற்ற புயலாலேயோ அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு இயற்கை பேரிடர்கள் அதை தாக்காது. மத்த செடிகளை விட இந்த செடிகள் வந்துட்டு மகசூல் அதிகமா கொடுக்கும். இதுக்கு உரம் அப்படிங்கிறது கூட ரொம்ப கம்மியாவே போதும் நமக்கு அப்படின்னு சொல்றாங்க. தேவையே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. சோ நம்ம இந்த நிலங்கள்ல கூட வந்துட்டு இந்த பிரமிடுகளை வைக்கும்போது பூமியுடைய ஆற்றல், எத்தனையோ கெமிக்கலால இன்னைக்கு வந்துட்டு பூமி கூட நிறைய வந்துட்டு மாற்றங்கள் அடைஞ்சிடுச்சு இல்லையா? சோ அந்த பூமி கூட வந்துட்டு நல்ல சக்தியோட இருக்கும். நீரோட்டம் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும் மாஸ்டர்ஸ். சோ பிரமிட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணும்போது உள்ளுக்குள்ள இருக்கிற ஆற்றல் வந்துட்டு மிக பெரிய ஆற்றல். பில் கெரில் அப்படிங்கிற ஒரு விஞ்ஞானி, அவர் வந்துட்டு இந்த பிரமிடை பத்தி ஆராய்ச்சி பண்றாரு. அந்த ஆராய்ச்சியில வந்துட்டு அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு கடல்வாழ் உயிரினமான ஷெல்பிஷ், உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஷெல் மீன்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அத வந்துட்டு அதனுடைய தொட்டியை வந்துட்டு அதுக்குள்ளார வைக்கிறார். வச்சு அதை பார்க்கும்போது சாதாரணமா அந்த மீன்கள் வந்துட்டு 4 அல்லது 5 அந்த வாரங்கள் மட்டுமே வாழக்கூடியதாம். ஆனா பிரமிடுக்குள்ள வைக்கும்போது கிட்டத்தட்ட 1 வருடம் அந்த மீன் உயிர் வாழ்ந்ததாம். எவ்வளவு அதிசயம் பாருங்க மாஸ்டர்ஸ். அதனுடைய உயிர் வந்துட்டு வாழும் நாட்களே வந்துட்டு 4 முதல் 5 வாரம் அப்படின்னா, ஆனா இங்க வந்துட்டு 1 வருடம் வாழக்கூடியதா இருக்கு. அதனுடைய ஆயுள் எந்த அளவுக்கு நீண்டு இருக்கு. அப்ப அதுக்கு எவ்வளவு பிராணசக்தி கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டுல வளர்க்குற நாயோ பூனையோ இல்ல பறவைகள், இதெல்லாம் கூட நாம அந்த கூண்டின் மேல பிரமிடுகளை வைத்து பார்க்கும் போது மற்ற அனிமல்ஸை விட இது வந்துட்டு நட்புணர்வோட இருக்குமா, ரொம்ப வந்துட்டு ஆரோக்கியமானதாகவும் இருக்குமா அந்த விலங்குகள்.
நோய்கள் அப்படிங்கிறது அதுக்கு கூட சீக்கிரமா தாக்காதாம். இது எல்லாமே ஆராய்ச்சி மூலமா கண்டறியப்பட்டது மாஸ்டர்ஸ். ஒரு பறவை ஒண்ணு வெளிய பதட்டத்தோட இருக்கான். அந்த பதட்டத்தோட இருக்கிற பறவையோட கூண்டின் மேல ஒரு பிரமிடை வச்சு பாக்குறாங்க. அப்ப வந்துட்டு அந்த பறவை வெளியே இருந்து அந்த பிரமிடை நோக்கி பறந்து போய் அந்த கூண்டுக்குள்ள உட்காந்துக்குது. மெதுவா அதனுடைய பதட்டம் குறையுதாம். அதாவது இங்க ரெண்டு விஷயம் இருக்கு மாஸ்டர்ஸ். ஒண்ணு வந்துட்டு பிரமிடுக்குள்ள இருக்கிறத விலங்குகள் கூட ஆர்வமோட இருக்கு. அது மட்டும் கிடையாது, மெதுவா அதனுடைய பதட்டம் அப்படிங்கிறதும் குறையுது. சோ இந்த ரெண்டு விஷயங்கள் நாம நல்லா கவனிக்கணும். பிரமிடுக்குள்ள இருக்கிற ஆற்றல் அப்படிங்கிறது நம்மளுடைய மனநிலையை மாற்றக்கூடியது. நமக்குள்ள இருக்கிற எத்தனையோ டென்ஷன், எத்தனையோ குழப்பங்கள், எத்தனையோ பிரச்சனைகள், மன அழுத்தங்கள், இது எல்லாத்தையும் நீக்கக்கூடிய சக்தி அந்த பிரமிடுக்கு இருக்கு. அந்த பிரமிடுக்குள்ள இருக்கும்போது நாம ஆரோக்கியமாகவும் இருக்கலாம். அது மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், பிரமிடுக்குள்ள வைக்கப்பட்ட நீர், அந்த நீரை வந்துட்டு நாம வந்துட்டு யூஸ் பண்ணும்போது நிறைய வந்துட்டு மாற்றங்கள் இருக்கு. பொதுவாகவே இந்த நீர் வந்துட்டு நிறைய பிராண சக்தியோட இருக்கும். ஆனா அதே வந்துட்டு பிரமிடுக்குள்ள வச்சு யூஸ் பண்ணும்போது அதிக அளவு பிராணசக்தி சேர்க்கப்பட்டு அது ஒரு கிறிஸ்டல் மாதிரி ஆகக்கூடிய தன்மை இருக்கக்கூடியதா அந்த நீருக்கு வந்துட்டு அந்த அளவுக்கு தூய்மையானதாக மாறுகிறது அந்த நீர். அதுக்குள்ள இருக்கிற குளோரின் அளவு குறைந்து விடும். இந்த நீரை பயன்படுத்தி நாம ஸ்கின் அலர்ஜிஸ் இருந்தது அப்படின்னா அந்த இடங்களை சுத்தம் பண்ண பயன்படுத்தலாம். இது வந்துட்டு இதுக்கு பெரிய ஆராய்ச்சி எல்லாம் தேவையில்லை மாஸ்டர்ஸ். நம்ம கிட்ட இருக்கிற நம்ம மாஸ்டர்ஸ் வந்துட்டு இதை நல்லா உபயோகப்படுத்தி சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்கின் அலர்ஜி மேல இந்த வெயிலுக்கு நிறைய நமக்கு ஸ்கின் அலர்ஜிஸ் எல்லாம் வரும் இல்லையா? அந்த நேரத்துல இரவு நேரத்துல அந்த பிரமிடுக்குள்ள தண்ணீரை வச்சுட்டு மறுநாள் அதை நாம அந்த இடத்தெல்லாம் வாஷ் பண்ணோம் அப்படின்னா சீக்கிரமாவே அந்த ஸ்கின் அலர்ஜிஸ் அப்படிங்கிறது போயிடுது. உங்க பக்கத்து வீட்டுல இருக்கிற ஒரு பையனுக்கு வந்துட்டு இந்த புட்டாலம்மான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இது வந்திருக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆயிடுச்சு. அவங்களும் நம்ம வீட்டுல என்னென்ன செய்வோமோ அதெல்லாம் செஞ்சு பார்த்தாங்கன்னா குறையவே இல்லை. அப்ப நான் தான் சொன்னேன், இந்த பிரமிட் கேப்ப அவன் தியானம் பண்ண தேவையில்லை, ஆனா வந்துட்டு அதை அவன் தலைமையில வச்சு விடு அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதே போல வச்சு விட்டதுக்கு அப்புறமா அந்த வலி அன்னைக்கு இரவே குறைஞ்சிருச்சு மாஸ்டர்ஸ். சோ எந்த அளவுக்கு அதனுடைய ஆற்றல் இருக்கு அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதுக்குள்ள வைக்கிற உணவு பொருட்கள், ஏன்னா நாம உண்ணும் உணவை பொறுத்து நம்மளுடைய ஆஹ் எண்ணங்கள் கூட இருக்கும், நம்மளுடைய வாழ்க்கை கூட இருக்கும். சோ அங்க உண்ணும் உணவு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. மனிதனுக்கு வந்துட்டு எப்படிப்பட்ட உணவை உட்கொள்ளுகிறோமோ அப்படிப்பட்ட நடவடிக்கைகள் நமக்குள்ள இருக்கும். ஆகையாலதான் நமக்கு வெஜிடேரியன் அப்படிங்கறத எல்லா மகான்களும் இம்பார்ட்டண்டா சொல்லி இருக்காங்க. சோ மஸ்டர்ஸ் வெஜிடேரியன் அப்படிங்கிறது எல்லாருமே பின்பற்ற வேண்டியது. சோ இங்க வந்துட்டு இன்னொரு ஆராய்ச்சி நடந்தது. என்ன அப்படின்னா ரஷ்யாவில நடந்த ஆராய்ச்சி இது. இந்த உப்பு மிளகு இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு பிரமிடுக்குள்ள வச்சு அந்த உப்பு மிளக வந்துட்டு அங்க இருக்கிற ஜெயில்கள்ல இருக்கிற கைதிகளுக்கு கொடுக்குறாங்க. கொஞ்சம் கைதிகளுக்கு இந்த உணவும், இந்த உப்பு மிளகு சேர்க்கப்பட்ட உணவும், மற்ற கைதிகளுக்கு வந்துட்டு சாதாரணமா எப்பயும் இருக்கிற உணவும் கொடுக்குறாங்க. இந்த பிரமிடுக்குள்ள வைக்கப்பட்ட அந்த உணவு சேர்க்கப்பட்ட கைதிகள் வந்துட்டு சீக்கிரமாவே தன்னுடைய தவறை உணர்ந்து கொள்கிறார்கள். தன்னுடைய தவறை உணர்ந்து கொண்டு அதற்காக வருத்தம் படுகிறார்கள். வருத்தப்படுவதோடு அதுக்கு ஏதாவது நான் சரி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதாவது அன்புங்கிறது, கருணைங்கிறது அவங்களுக்குள்ள அதிகமாகுது. எப்படிப்பட்ட குணங்களா இருந்தாலும் இதுக்குள்ள வந்துட்டு அந்த குணங்கள் அப்படிங்கிறது மாறும். சோ வெறும் இந்த உப்பு மிளகை யூஸ் பண்ணும்போது இவ்வளவு சேஞ்சஸ் மனிதனுடைய ஆஹ் குணங்கள்லயே மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியது இந்த பிரமிட் அப்படிங்கிறது. இவ்வளவு சக்தி அதுக்குள்ள இருக்கு மாஸ்டர்ஸ். ஆகையாலதான் நாம பிரமிட் அப்படிங்கறத அதிகமா உபயோகப்படுத்தணும். இந்த பிரமிட் ஆற்றலை நாம எப்படி எடுத்துக்க முடியும்? இது ரொம்ப சிம்பிளான விஷயம் மாஸ்டர்ஸ். பிரமிட் கேப் இல்லைன்னா பிரமிடுகள் கட்டி இருக்கிற அந்த இடத்துல பிரமிடுக்குள்ளார போயிட்டு நாம தியானம் செய்யணும். எப்படி தியானம் செய்யணும்?
சுகாசனத்துல அமர்ந்துக்கணும். சுகாசனத்துல உட்கார்ந்து உங்க கை விரல்களை கோர்த்து கொண்டு கண்களை மூடிக்கொண்டு உங்களுடைய இயல்பான சுவாசத்தை கவனிக்க வேண்டும். சகஜமான சுவாசம். நீங்களா மூச்சு உள்ள இழுக்கிறதோ வெளியே விடுறதோ, ஏதாவது மந்திரங்கள் உச்சரிக்கிறதோ, ஏதாவது கடவுள்களை நினைக்கிறதோ எதுவுமே செய்யக்கூடாது. ஏன்னா எது ஒண்ணு செஞ்சாலும் அங்க மனம் அப்படிங்கிறது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். மனம் வெற்றிடமாக வேண்டும். அப்பதான் அந்த சக்தி நமக்குள்ள பிரவாகமாகும். ஆகவே நாம பிரமிடுக்குள்ள தியானம் செய்யும் போது இயல்பான சகஜமான சுவாசத்தை கவனிக்க வேண்டும். அப்படி நாம கவனிக்கும் போது நமக்குள்ள அந்த ஆற்றல் பிரவாகமாகி நம்ம உடலை குணப்படுத்தும். இதுதான் நம்ம அடுத்து பார்க்க வேண்டிய ஹீலிங் ப்ராசஸ். அந்த சக்தி நமக்குள்ள நம்மளுடைய சகசிராரத்தின் வழியாக நமக்குள் பிரவாகமாகும். நமக்கு தெரியும், கீழே இருந்து சக்தி குண்டலினி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம் இல்லையா? இந்த குண்டலினி சக்தி ஆட்டோமேட்டிக்கா ஆக்டிவேட் ஆகும். நம்மளுடைய 7 சக்கராசும் இயல்பாவே வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இதுக்கு அந்த சக்கராஸ் மேல கவனம் வைக்கணுமா? அந்த சக்கராச சரியா கவனிச்சுன்னா இது எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை. உங்களுடைய மூச்சை மட்டும் நீங்க கவனிச்சாலே போதும், அதுவே தானா அது எல்லாத்தையுமே செயல்படுத்தும். ஒரு ஆஹ் டேங்க்ல தண்ணி ஏத்தி வச்சுட்டு இருக்கோம், டேப் திறந்தா நமக்கு தானா வருது. சோ அதே மாதிரி நம்ம உணவு எடுத்துக்கும் போது அந்த உணவு நாம என்னைக்கும் கண்டிஷன் பண்றது இல்ல. நீ இப்படி போ அப்படி போ, நீ இந்த வேலையை செய் அந்த வேலையை செய் அப்படின்னு சொல்லிட்டு நாம எந்த கண்டிஷனும் போட மாட்டோம். அது தன்னுடைய இயல்பான வேலையை செய்யும். அது மாதிரி நாம மனம் எண்ணமற்ற நிலையில வச்சுக்கும் போது இந்த பிரபஞ்ச சக்தி நம்மளுடைய சகசிராரத்தின் வழியாக உள்ளுக்குள் பிரவாகமாகி நம்மளுடைய எனர்ஜி பாடி இந்த சூட்சும சரீரத்தை ஒட்டி இருக்கும். அங்க 72,000 நாடிகள் நமக்கு இருக்கு இந்த எனர்ஜி பாடியில. அது இந்த ரத்தத்தை எடுத்து செல்லும் அந்த நரம்பு மண்டலம் எப்படி இருக்கோ அது மாதிரி நமக்கு இந்த நாடி மண்டலங்கள் இருக்கும். அது எனர்ஜியை நம்ம உடல் முழுக்க பிரவாகமடைய செய்யும். சோ மாஸ்டர்ஸ், இந்த எனர்ஜி நமக்குள்ள பிரவாகம் ஆகும் போது இயல்பாகவே எல்லா இடங்களையும் அது குணப்படுத்தும். அதற்கு நாம என்ன செய்யணும்? அங்க நாம தியானம் செய்யணும். எவ்வளவு நேரம் செய்யணும்? நம்மளுடைய வயது எவ்வளவோ அதை நிமிஷங்களா மாத்திக்கணும். 10 வயது இருக்கிறவங்க 10 நிமிஷம், 40 வயது இருக்கிறவங்க 40 நிமிஷம், 60 வயது இருக்கிறவங்க 60 நிமிஷம் உட்கார்ந்து மனதை எண்ணமற்ற நிலைக்கு கொண்டு தியானம் செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இங்க இருக்கிற ஆற்றலை முழுமையா நம்மளால எடுத்துக்க முடியும். அது தன்னுடைய வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இந்த பிரமிடுல இருக்கிற ஆராய்ச்சி மருத்துவர்கள் கூட நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இப்ப சாதாரணமா நமக்கு வெளிய அயன் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது எதிர் மின்னூட்ட சக்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அது அதிகமா இருக்கும். அதிகமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னும் போது நமக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்கும். அதாவது ஒரு நல்ல மழை பெஞ்சிரு கொஞ்ச நேரத்துல, இல்லைன்னா ஒரு நீர்வீழ்ச்சி கிட்ட, இல்ல மரங்கள் கிட்ட நாம இருக்கும் போது அவ்வளவு ஒரு நல்ல பிராணசக்தி நமக்கு கிடைக்கும் இல்லைங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அந்த பிராணசக்தி மூலமா நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும். அதாவது நமக்குள்ள இருக்க அந்த கார்பன் டை ஆக்சைடு வெளியே போயிட்டு ஆக்சிஜன் அப்படிங்கிறது நமக்கு அதிகமா கிடைக்கும். அதன் மூலமா நம்ம செல்கள் எல்லாமே புதுப்பிக்கப்படுகிறது. இது இயற்கையில நடக்கிற ஒரு விஷயம். அதே போலதான் பிரமிடுக்குள்ள நாம உட்கார்ந்துட்டு தியானம் செய்யும் போது கூட நமக்கு அந்த பிராண சக்தி மும்மடங்காக கிடைத்து நம்ம உடல் ஆரோக்கியம் அடையும். ஒரு ரஷ்யாவில் இன்னொரு ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க. என்ன அப்படின்னா, பிரமிடுக்குள்ள வைக்கப்பட்ட தண்ணி, அதாவது சக்கரை கலந்த தண்ணி, அதுக்கப்புறமா வடிகட்டிய ஜூஸ், இத ஒரு 20 குழந்தைகளுக்கு கொடுக்குறாங்க. பிறந்த குழந்தைங்க, அதாவது பிரசவ நேரத்துக்கு முன்னாடியே
ஒரு மாதம் இல்லது 2 மாதம் முன்னாடியே பிறந்துடுறாங்க இல்லையா? அவங்க வந்துட்டு இன்குபேட்டர்ல வச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆகவே அந்த டாக்டர் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு 40 குழந்தைகளை தேர்ந்தெடுத்து 20 குழந்தைகளுக்கு இந்த பிரமிடுல வைக்கப்பட்ட அந்த தண்ணிய குடுக்குறாங்க. மத்த 20 குழந்தைகளுக்கு எப்பயும் குடுக்குற வாட்டர் குடுக்குறாங்க அவங்க வந்துட்டு. இந்த பிரமிடு தண்ணிய எடுத்துட்டாங்க. அந்த குழந்தைங்க வந்துட்டு சீக்கிரமா நோய் எதிர்ப்பு சக்தி அவங்களுக்கு கிடைக்குது. ரொம்ப சீக்கிரமா கிடைக்குது. அந்த குழந்தைகள் வந்துட்டு ஆரோக்கியமாகுது. மத்த குழந்தைகள் எப்படி இருந்தாங்கன்னா, எப்பயும் போல எவ்வளவு இம்ப்ரூவ்மென்ட் இருக்குமோ, அந்த இம்ப்ரூவ்மென்ட்ல தான் அவங்க இருக்காங்க வந்துட்டு. சோ, இந்த பிரமிடுக்குள்ள நாம இருக்கும்போது, நம்ம செல்கள்ல வந்துட்டு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். சோ, அதன் மூலமா நமக்கு வந்துட்டு உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப எளிதாக கிடைக்கும். இங்க இருக்கிற மாஸ்டர்ஸ் நமக்கு பெங்களூர்ல வந்துட்டு மிகப்பெரிய மெகா பிரமிட் இருக்கு. அவ்வளவு ஹீலிங் எனர்ஜி இருக்கு அங்க வந்துட்டு. அங்க கிங் சேம்பர் அப்படிங்கிறதும் இருக்கு. சோ அங்க போயிட்டு கண்டிப்பா தியானம் பண்ணுங்க. நீண்ட நாட்கள் நோய் உள்ளவர்கள் வந்துட்டு அங்கேயே தங்கி அங்க நம்ம தங்கி தியானம் செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். பிரமிடுகள் வந்துட்டு பெங்களூர்ல இருக்கு, ஹைதராபாத்ல இருக்கு, மகேஸ்வரா மெகா பிரமிட். அந்த பிரமிட் வந்துட்டு அவ்வளவு விஷயங்களை கொண்டு இருக்கு. வேற உலக நட்சத்திரங்களோட தொடர்பு அந்த பிரமிடுக்குள்ள இருக்கு வந்துட்டு. அதே போல நமக்கு வாணியம்பாடி கிட்ட இருக்கிற அகத்தியர் பிரமிடு ரொம்ப அழகான சக்தி சித்திரம். அது வந்துட்டு 3 பிரமிடுகள் இருக்கு அந்த இடத்துல. ஒவ்வொரு பிரமிடுக்குள்ளயும் தியானம் அப்படிங்கிறது அவ்வளவு அற்புதமா இருக்கும். இயற்கையில அமைந்திருக்கிற பிரமிடு இதெல்லாமே வந்துட்டு. சோ பிரமிட் உங்களுக்கு கிட்ட எது இருக்கோ அங்க போயிட்டு தியானம் செய்யுங்க. கண்டிப்பா மாதம் ஒரு முறையோ 3 மாதத்திற்கு ஒரு முறையோ நாம அங்க போயிட்டு தியானம் செய்யறத வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம உடல் வந்துட்டு புதுசா பிறந்த மாதிரி ஆரோக்கியமானதா இருக்கும். நம்ம செல்கள் வந்துட்டு அவ்வளவு சக்தியோட இருக்கும். செல்கள் சக்தியோட இருந்தாலே உடல் உறுப்புகள் ஆரோக்கியமாகும். உடல் உறுப்புகள் ஆரோக்கியமா இருந்தா நாம ஆரோக்கியமா இருக்கலாம் இல்லையா? சோ இங்க இருக்கிற சக்தி மிக பெரிய ஹீலிங் சக்தி. ஆகையால கண்டிப்பா பிரமிடுக்குள்ள தியானம் செய்யும் ஃப்ரெண்ட்ஸ். சாரி ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு அடுத்து 3வதா நான் சொன்ன விஷயம் பௌதீக உடல் தாண்டிய ஆன்மீக அனுபவங்கள். பிரமிட்ல தியானம் செய்யறப்போ மனம் வந்துட்டு சீக்கிரமா அமைதியாகி எண்ணமற்ற நிலைக்கு போகும் இல்லையா? அந்த எண்ணமற்ற நிலையில அந்த எண்ணமற்ற நிலையில இருக்கும்போது நிறைய பிரபஞ்ச சக்தியை எடுத்துக்கும். அப்ப என்ன ஆகும்னா இந்த பௌதீக உடல்ல இருந்து நம்ம சூட்சும உடல் ஆஸ்ட்ரல் பாடி அப்படிங்கிறது பிரிஞ்சு சூட்சும உடல் அப்படிங்கிறது பிரிஞ்சு எண்ணற்ற அனுபவங்களை நாம அடையலாம். இந்த தியானம் செய்யும் போது நம்மளுடைய 3வது கண் அது சீக்கிரமா ஆக்டிவேஷன் ஆகும். உங்க எல்லாருக்குமே தெரியும் பால் பிரிங்டன் அவர்கள் வந்துட்டு ரமண மகரிஷியோட உபதேசங்களை மொழிபெயர்த்து புத்தகமாக பல நாடுகளுக்கு காட்டியவர் பால் பிரிங்டன் அவர்கள். இவர் வந்துட்டு எ சர்ச் இன் சீக்ரெட் எகிப்த் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கார். அவர் வந்துட்டு அந்த எகிப்து பிரமிட்ல போயிட்டு ஒரு நாள் இரவு தங்குறார். அப்படி தங்கும்போது அவருக்கு ஏற்பட்ட அனுபவங்களை ஒரு புத்தகமா வெளியிட்டிருப்பார். அதுதான் அந்த புத்தகம். அந்த புத்தகத்துல அவர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் தியானத்துல உட்காரும் போது ஏதேதோ தோணுது, மனசுல என்னென்னமோ தோணுது, பயங்கள் வருது, குழப்பங்கள் வருது. அதுக்கப்புறம் மெதுவா அதெல்லாம் அடங்குது. யாரோ நம்ம பக்கத்துல இருக்கிற மாதிரி தோணுது, அதுவும் மெதுவா அடங்குது. அதுக்கப்புறமா ஒரு நிசப்தமான நிலை இருக்கு. அப்போ யாரோ 2 பேர் என்கிட்ட வந்து பேசுற மாதிரி இருக்கு. அவங்க 2 பேர் என்ன வந்துட்டு வெளியே கூட்டிட்டு போறாங்க. எப்படி கூட்டிட்டு போறாங்க? இந்த உடல்ல இருந்து சூட்சும உடலை பிரிச்சு கூட்டிட்டு போறாங்க. இந்த அனுபவம் அவருக்கு ஏற்படுது. அப்ப அத வந்துட்டு அவர் அவ்வளவு அழகா விவரிப்பார் வந்துட்டு. உடல் எனும் கூட்டில் இருந்து ஆன்மா எனும் அழகிய பறவை
சுதந்திரம் பெறும் இனிய பொழுதுதான் மரணம் என்று உணர்ந்தேன் அப்படிங்கிறார். எவ்வளவு அழகான வார்த்தைகள் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ்? அதாவது இந்த உடல் எனும் கூட்டிலிருந்து ஆன்மா பிரியும் அந்த பொழுதுதான் மரணம். அதை நான் உணர்ந்தேன். என் உடல்ல இருந்து சூட்சும உடல் பிரியும் போது நான் இந்த உடல் இல்ல, இந்த உடல்ல இருந்து நான் பிரிஞ்சாலும் நான் உயிரோட இருக்கிறேன். அப்ப இந்த உடல் அந்த ஆன்மாவில் போர்த்தப்பட்ட ஒரு துணி. இந்த உடல் இல்லாமலும் நான் இருப்பேன். அப்படின்னா நான் அப்படிங்கிறது ஆன்மா அப்படிங்கிற மிக பெரிய சத்தியத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த நிமிஷத்துல அப்படிங்கிறார். நிச்சயமா ஃப்ரெண்ட்ஸ், நிறைய ஆன்மீக அனுபவங்கள் நமக்கு பிரமிடுக்குள்ள தியானம் செய்யும் போது தெரியும். நிறைய மாஸ்டர்கள் நமக்கு ஞானத்தை கொடுப்பாங்க, எனர்ஜி கிடைக்கும். அந்த இடத்துல வந்துட்டு அவங்க கிட்ட வந்துட்டு நம்ம பேசலாம். ஏன்னா நம்ம மைண்ட் வந்துட்டு தாட்லெஸ் ஸ்டேஜுக்கு போகணும். அப்பதான் இந்த அனுபவங்கள் கிடைக்கும். அதுக்கு நாம அதுக்குள்ள தியானம் செய்யும் போதுதான் நம்மளால இதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். இந்த நான் உடல் அல்ல ஆன்மா அப்படிங்கறது வந்துட்டு வார்த்தைகளால சொல்லக்கூடாது. அதை உணர்ந்து பார்க்கணும். அதை உணரும் போது இருக்கும் அந்த ஞானம், அந்த நொடி அப்படிங்கிறது அற்புதமாக இருக்கும். எல்லா துக்கங்களிலிருந்தும் நமக்கு விடுதலை கிடைக்கும். அவ்வளவு ஆற்றலோட இருக்கும். சோ இது பால் பிரிண்டன் அவர்கள் சொன்னது. இன்னும் நிறைய பேர் வந்துட்டு அங்க ஏற்பட்ட அனுபவங்களை வந்துட்டு சொல்லும் போது ஆஹ் ஒரு ஆராய்ச்சியாளர் கால் வால்டன் அப்படிங்கிறவங்க, அவங்க வந்துட்டு நாங்க தியானம் செய்யும் போது ஒரு உந்து சக்தி என்னுடைய உடலுக்குள்ள பரவுது. அது என்னுடைய தலையில ஆரம்பிச்சு என் தோள்களின் வழியாக என் உடலுக்குள் பிரவேசித்து என் கால்கள் வரை செல்கிறது. இதை நான் உணர்ந்தேன். மறுநாள் வந்துட்டு முழுக்க முழுக்க என்னுடைய உடல் வந்துட்டு அவ்வளவு ஆரோக்கியமாக இருந்தது. மனசு வந்துட்டு அவ்வளவு தெளிவா இருந்துச்சு. எனக்குள்ள ஏதோ ஒரு புதுவிதமான சக்தி ஊடுருவியது போல் நான் உணர்ந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு வந்துட்டு. இன்னும் ஒரு ஆராய்ச்சியாளர் இன்னொன்னும் சொல்றாரு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்னுடைய இதய துடிப்பு பலமா இருந்த மாதிரி இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் மெதுவா அது குறைஞ்சு அமைதியாச்சு. அந்த பிரமிடோட கூர் முனைக்கு என்னுடைய தலையையும் இழுத்துக்கிட்டு போறாங்களோ அப்படிங்கிற ஒரு உணர்வு எனக்கு இருந்துச்சு. அவ்வளவு ஆற்றலை நான் அங்க உணர்ந்தேன். சாதாரணமா என்னுடைய கைகள் வந்துட்டு கடவுளை கும்பிடும் அந்த பொசிஷன்ல வந்துட்டு இயல்பாவே என்னுடைய கைகள் இணைஞ்சது. அவ்வளவு சக்திய நான் அங்க உணர்ந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்க இன்னும் வந்துட்டு மனநல நோயாளிகள், மனநல ஆராய்ச்சியாளர்கள், அவங்க கூட இத நிறைய ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க. அவங்க கூட என்ன சொல்றாங்கன்னா, இதுக்குள்ள அமரும் போது இயல்பாகவே மனம் அமைதி அடைகிறது. நோய்களை குணமாக்கும் திறன் அப்படிங்கிறது அதுக்கு தெரியுது. அது மட்டும் இல்ல, இங்க பிறப்பிற்கான காரணத்தை கூட நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். எஸ் மாஸ்டர்ஸ், நான் ஏன் பிறந்தேன்? ஆன்மீகத்திலேயே மிகப்பெரிய கொஸ்டின் என்ன அப்படின்னா, நான் யார் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது, நான் ஏன் பிறந்தேன் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது. இந்த ஆன்ம ஞானம் மட்டும் கிடைச்சிடுச்சு அப்படின்னா உங்களுடைய இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது அவ்வளவு அற்புதமானது. பூமியில் பிறக்கும் ஒவ்வொரு பிறவியும் வந்துட்டு அவ்வளவு அழகானது, அற்புதமானது. ஆனா அதை மறந்து இன்னைக்கு நாம இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு சரியான ஆன்ம ஞானம் இல்லை. சோ இந்த ஆன்ம ஞானம் அப்படிங்கிறது நமக்கு அங்க கிடைக்கும். நம்ம பிறவிக்கான காரணங்களை தெரியலாம். இந்த பூமியை தாண்டி இருக்கிற நட்சத்திரங்கள், கோள்கள், விண்வெளி பற்றிய அனைத்து தகவல்களையும் நம்மளால அறிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆராய்ச்சிகள் சொல்லிட்டு இருக்காங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எல்லாருமே பிரமிடுக்குள்ள தியானம் செய்யுங்க. உங்களுடைய வயசு எவ்வளவோ அதை வந்துட்டு நிமிடங்களா மாற்றி அதுக்குள்ள அமர்ந்து தியானம் செய்யுங்க. தினந்தோறும் தியானம் செய்யுங்க. தினந்தோறும் நீங்க தியானம் செய்தால் மட்டுமே இந்த பலன்கள் அப்படிங்கிறது நம்மளால அடைய முடியும். ஒரு நாள் செஞ்சேன், பல நாள் விட்டுட்டேன் அப்படின்னா நிச்சயமா மறுபடியும் நாம எங்க இருப்போம் அப்படின்னா கீழ்நிலையில தான் இருக்கும். அதாவது அந்த உணர்வுகள் அப்படிங்கிறது நம்ம சுத்தி இருக்கிற வாழ்க்கையை பொறுத்து மறுபடியும் அந்த எமோஷன்ஸ் அதிகமாயிடும் நமக்கு வந்துட்டு. சோ ஃப்ரெண்ட்ஸ்,
தினந்தோறும் நாம செய்யற தியானம் நம்மளுடைய மனநிலைகளை அமைதிப்படுத்தி சரியான தெளிவான புத்தியை தரும், ஆத்மார்த்தமான உணர்வுகளை கொடுக்கும் பிரமிட் மெடிடேஷன். சோ நீங்க எல்லாருமே பிரமிட் மெடிடேஷனை செய்யுங்க. பிரமிட் கேப் எல்லாம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சோ அதை கூட நீங்க வாங்கி உபயோகப்படுத்தலாம். பிரமிட் கேப்ஸ், நீ பிரமிட்ஸ், வாட்டர் மேல வைக்கிற சின்ன சின்ன பிரமிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமான பிரமிடுகள் எல்லாம் கிடைக்குது. அத உங்க தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி நீங்க உபயோகப்படுத்தலாம். குழந்தைங்க படிக்கும் போது அந்த அறையில பிரமிட் அல்லது அவங்க மேல பிரமிட் நம்ம வைக்கும் போது அவங்களுடைய ஞாபக சக்தி அதிகரிக்கும். பிரமிட் சக்தியை நாம உபயோகப்படுத்தணும். அதை ஒரு பொருளா வச்சுட்டு ஷோகேஸ்ல வைக்கிறது, இல்ல ஏதோ ஒரு இடத்துல மாட்டி வைக்கிறது அப்படின்னு செய்யாதீங்க. அதை உபயோகப்படுத்துங்க. நமக்கு தெரியும் நம்ம கோயில்கள்ல வந்துட்டு இந்த கூம்பு வடிவம் தான் இருக்கு அப்படிங்கிறது. எல்லா மதத்திலயும் இந்த கூம்பு வடிவம் அப்படிங்கிறது இருக்கு. அது அவ்வளவு சக்தி வாய்ந்தது ஃப்ரெண்ட்ஸ். சோ கண்டிப்பா எல்லாரும் தியானம் செய்வோம். ஆரோக்கியமான ஆனந்தமான வாழ்க்கையை வாழலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.